ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ பழைய வெள்ளியாக இருந்தாலும் அதை எப்படி புதுசு போல் நம்ம மாற்றலாம், க்ளீன் பண்ணி எடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்கு நான் இப்போ இது போல் ஒரு சில்வர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் பேக்கிங் சோடா எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் சில்வர் பேப்பரை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த கொலுசை க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த தண்ணி பாருங்கள் இப்போ சூடாயிடுச்சு. இதில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சில்வர் பெப்பர், அதை தான் இதுக்குள்ளே போட போகிறோம். இந்த சில்வர் பெப்பரை நல்லா இது போல் சுருட்டி அதுக்குள்ளே போட்டுக்குங்க. இந்த மாதிரி சுருட்டி அது உள்ளே போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா நான் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் அந்த கொலுசையும் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ தண்ணி ஆறிடுச்சு. ஆறின உடனே நம்ம இதை கழுவ ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கொலுசை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போவே கொஞ்சம் அழுக்கெல்லாம் அதிலேருந்து வந்துருச்சு. நான் வெறும் ப்ரெஷ் மட்டும் தான் போட்டு தேய்க்க போகிறேன். சர்ப்பு இல்லை ஷாம்பு எதுவுமே போட்டு தேய்க்க போகிறது இல்லை. பாருங்கள், தேய்க்கும் போதே நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதிலேருந்து அப்படியே அந்த அழுக்கெல்லாம் அந்த ப்ரெஷ்லேயே வந்திருக்கும் பாருங்கள். அந்த இது நல்லாவே தெரியும். இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொலுசை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு திருப்பி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொலுசை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு. இந்த கொலுசு பாருங்கள் புதுசு போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஈரம் இருக்கும், கொஞ்சம் டவல் போட்டு நல்லா தொடச்சிக்கலாம் அந்த ஈரத்தை. இப்போ பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.